ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முருகன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். யாருக்குமே தெரியாத ஒரு முருகன் கோவில், ரொம்பவே மறைமுகமான, ரொம்பவே மிஸ்ட்ரீஸான ஒரு முருகன் கோவில் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நிறையா மர்மங்கள்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முருகன் கோயிலை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்துட்டு சென்னைக்கு பக்கத்தில் இருக்க மாமல்லபுரத்தில் சாலுவங்குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலோட பேரே சாலுவங்குப்பம் முருகன் கோயில் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்துட்டு சங்க காலத்துக்கு முன்னாடி வந்துட்டு கட்டப்பட்ட ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் இப்போ வந்துட்டு நம்ம போய் பார்க்கணும்னா ஒரு கோபுரங்களோட மற்ற கோவில் இருக்கிற மாதிரி இருக்காதுங்க. இந்த கோவில் வந்துட்டு இப்போ எப்படி இருக்கும்னா, சில கல்களும் சில உடஞ்சி போன இதுங்களும் தாங்க இருக்கும். எதனால் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கோவில் எப்படின்னா கடற்கரை பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால அங்கே வந்துட்டு ஒரு வெள்ளப்பெருக்கோ இந்த மாதிரி இயற்கை சீரழிவு ஏற்படுறதுனால இந்த கோவில் வந்துட்டு அப்படியே மண்ணோட மணலாக போய் மூடி போய் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோவிலில் தான் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இந்த கோவிலை 2024 சுனாமி வந்தப்போ இந்த கோவில் சிலது தென்பட்டிருக்கு, சில பொருட்கள். அதுக்கப்புறம் தான் அகழ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து இந்த கோவிலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோவில் எப்படி சொல்லணும்னா, கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி, அதாவது கிமு 7ஆம் நூற்றாண்டுலேயே உருவான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. எல்லா கோவில்லையும் விட இந்த கோவிலில் என்ன ஒரு இதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, இந்த கோவில் வந்துட்டு சில செங்கல்கள்னாலையும் செம்மண்கள்னாலையும் கட்டப்பட்டது. ஸோ அதனால இது வந்துட்டு பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு முருகனுக்குரிய சில இதுகள்லாம் தென்படவும் இது முருகன் கோவிலாக வந்துட்டு சொல்லியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையே அகழ்வாய்வாளர்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டது 2 கோவிலுங்க. ஒன்று வந்துட்டு வேப்பத்தூரில் அமைந்தூரில் ஜீரகமாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஒன்று வந்துட்டு வேப்பந்தூரில் அமைந்திருந்த பெருமாள் கோவிலுங்க. இன்னொன்று வந்துட்டு இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட முருகன் கோவிலுங்க. இது வந்துட்டு பல்லவர் காலத்திலேயே கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதை வந்துட்டு ரொம்பவே, அதாவது இந்த நகரத்தை வந்துட்டு நீர்பெயற்று அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இங்கே போனோம்னா முருகன் சிலையெல்லாம் அந்தளவுக்கு பார்க்க முடியாதுங்க. சும்மா கல்வெட்டுகள் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பவே எப்படி சொல்லணும்னா பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருனாலையும் சொல்லப்படுற ஒரு கோவிலுங்க. இதில் வந்துட்டு இந்த சொல்லுவாங்க பாருங்க, சங்கம் வளர்த்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்தையும் இன்னொன்று வந்துட்டு சொல்கிறாங்கங்க. இந்த கோவில் வந்துட்டு எப்படின்னா பல்லவ காலத்திலேயே கருங்கல்லால் அமைக்கப்பட்ட கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லி எல்லாருனாலையும் சொல்லப்படுதுங்க. கீழே வந்துட்டு செங்கலால் அடித்தளம் போட்டு மேலே வந்துட்டு கற்களால் வந்துட்டு கல்லாலேயே வேலு சிலை எல்லாமே செதுக்கப்பட்டிருக்காங்கங்க. எப்படின்னா நம்ம வந்துட்டு 300 காலத்தில் பழங்காலத்தில் கட்டப்பட்ட கோவில்னாலே சிவலிங்கம் வச்ச கோவில், சிவனுடைய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவில் வந்துட்டு முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த கோவில் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 இல்லைன்னா 7ஆம் நூற்றாண்டுக்கே முன்னாடி வாழ்ந்த கோவில் அப்படின்னு அதுக்கு முன்னாடியே இருக்கப்பட்ட ஒரு செங்கல் அந்த மாதிரி கற்களை கொண்டு தாங்க இது கட்டியிருக்காங்க. ஸோ அதனாலே இது வந்துட்டு ரொம்பவே பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருனாலையும் சொல்லப்படுதுங்க. இது வந்து சொல்லணும்னா 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் 1ஆம் நரசிம்மவர்மன் வந்துட்டு மாமல்லபுரம் நகரம் வந்துட்டு நிர்மாணித்த போது அங்கே ஒரு சில துறைமுகங்கள்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கோயில் வந்துட்டு கடல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதை வந்துட்டு பெரும்பானாற்று படையில் வந்துட்டு இந்த கோயிலை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்கங்க. This video is sponsored by BuyMode. The BuyMode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க. இந்த ஆப்பில் நிறையா, அதாவது மிளகாய் தூள், அதுக்கப்புறம் எண்ணெய், இது மாதிரி நிறைய ஹோம் ப்ராடக்ட்ஸ்லாம், சமையலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கலாங்க. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டு கொடுத்துட்ருக்காங்க. கடையில் 10 ரூபான்னு வாங்கினோம்னா இங்கே 8 ரூபா 9 ரூபான்னு வாங்கிக்கலாங்க.